சென்னை மெட்ரோ வந்து நீங்கள் மேலே போகிறது பார்த்துருப்பீங்க, பூமிக்கு அடியில் போகிறதும் பார்த்துருப்பீங்க. ஆனால் தண்ணிக்கு அடியில் போகிற மெட்ரோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது சென்னையில் தண்ணிக்கு அடியில் மெட்ரோ வரப்போகுதுங்க. ஃபேஸ் 2 மெட்ரோ பார்த்தீங்கன்னா 118 கிலோமீட்டருங்க. அதாவது மாதவரம் டு சிப்காட், லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி அண்ட் மாதவரம் டு சோழிநல்லூர், இந்த 3 இடத்துல வந்து ஃபேஸ் 2 வந்து திட்டம் போட்டிருக்காங்க. இதில் மாதவரம் டு சிப்காட் பார்த்தீங்கன்னா கிரீன்வேஸ் ரோட்லேருந்து அடையாறு, அதாவது 1.2 கிலோமீட்டருக்கு கிரீன்வேஸ் ரோட்லேருந்து அடையாருக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அதாவது திருவிக்கா பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்து போய் ஆகணும் அடையாருக்கு. அடையாருக்கு நம்ம போகும்போது இதுக்கு நடுவில் ஒரு கூவ நதி போகும். இந்த கூவ நதி கடைசியாக கடலில் கடக்கிறது அந்த இடத்துல தான். மாதவரம் டு சிப்காட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 கிலோமீட்ரு. இதில் கிரீன்வேஸ் ரோட்லேருந்து அடையாருக்கு 1.2 கிலோமீட்ரு. இந்த தண்ணி கடியில் தான் போயே ஆகணும். அதனால் மெட்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. February 16 தொடங்கியிருக்காங்க. அதாவது டிபிஎம் மிஷின் காவேரி அடையார் அப்படின்ட்டு 2 டிபிஎம் மிஷின் வச்சு காவேரின்ற டிபிஎம் மிஷின் என்ன பண்ணியிருக்குன்னா ஜூன் மாதமே வந்து இதை கொடைய ஆரம்பிச்சிருக்குங்க. அடையார் பிரிட்ஜு கீழே இது பணி வந்து ஜூன் மாதத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் வந்து அவங்களுக்கு தென்பட்டுருக்கு. அதாவது பாறைகள் இருக்கிறதுனால அந்த மிஷினால் நிறையா தடவை மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 65 தடவை இந்த மிஷின் வந்து திருப்பி ரிப்பேர் பண்ணி இதை ஓட்டியிருக்காங்க இந்த காவேரி இயந்திரம். இது ரொம்ப கஷ்டமான பாறைகள் இருந்திருக்கு. அந்த பாறைகள் வழியாக இந்த மிஷின் வந்து குடஞ்சி நேற்று இது வெற்றிகரமாக வெளியில் வந்துருச்சுங்க. அதுக்கான கொண்டாட்டம் தான் இந்த ஃபோட்டோ. இந்த பணியை முடிக்க கிட்டத்தட்ட 178 நாட்கள் தேவைப்பட்டதுங்க. இரண்டாவதாக அடையார் டிபிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து அடையார் ஸ்டேஷன்லேருந்து 278 மீட்டரில் தொலைவிலிருந்து அந்த மிஷின் வந்து தோண்டிட்டு வருதுங்க. வரும் நவம்பர் மாதத்துக்குள்ளே அடையாரில் இங்கே கிரீன்வேஸ் ரோடு வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபுல் பணியை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுறோம். பாறைகளை உடைச்சி தண்ணிக்கு அடியில் வர மெட்ரோ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே புதுசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே வந்து தண்ணிக்கு அடியில் வர மெட்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். இது வந்த பிறகு நம்ம அது போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.